we are going to discuss in the sense Java basics. So generally வந்து நம்ம வந்து ஒரு கோடிங் வந்து நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ கோடிங் வந்து எங்க பண்ணுவோம் அப்படின்னா ஒரு மெத்தடுக்குள்ள தான் நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ ஜாவாவை பொறுத்தளவுக்கு இனிஷியலா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து மெயின் மெத்தட் அப்படின்னு ஒன்று நம்ம கிரியேட் பண்ணணும். இந்த மெயின் மெத்தடுக்குள்ள தான் நம்ம வந்து கோடிங் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ ஏன்னா நம்ம ஈவன் தோ நம்ம வந்து மல்டிபிள் மெத்தட்ஸ் ஆட் பண்ண முடிஞ்சாலும் இந்த மெயின் மெத்தடுன்னு ஒன்று இருந்தால் தான் நம்மளால வந்து எக்ஸிக்யூஷன் வந்து நம்ம வந்து பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நேற்று செஷன்ல வந்து நம்ம லைக் வந்து டிஃப்ரெண்ட் பேக்கேஜஸ் வந்து கிரியேட் பண்ணோம். அந்த பேக்கேஜஸ்க்குள்ள டிஃப்ரெண்ட் கிளாஸ் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ தென் அடுத்து என்ன சொன்னேன், இந்த பர்டிகுலர் கிளாஸ்க்குள்ள நம்ம மெத்தடு வந்து ஆட் பண்ணணும்னு நான் வந்து சொன்னேன். ஸோ லைக் வந்து பேக்கேஜ் கிரியேட் ஆயிருச்சு, கிளாஸ் கிரியேட் ஆயிருச்சு. இந்த கிளாஸ் வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேரந்தசிஸ் இருக்கு. இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேரந்தசிஸ்க்குள்ள தான் நம்ம வந்து மெத்தடு வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த மெத்தடு கிரியேட் பண்றதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. அது என்ன ஷார்ட்கட் அப்படின்னா, ஸோ PSVM. ஓகேவா? ஸோ PSVM நம்ம வந்து டைப் பண்ணோம் அப்படின்னா அந்த மெத்தட் வந்து நம்மளுக்கு வந்து கிரியேட் ஆகும். ஸோ இந்த இதுக்குள்ள ஸோ ஜஸ்ட் PSVM அப்படின்னு நான் வந்து டைப் பண்ணிட்டு என்டர் வந்து கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு மெயின் மெத்தட் வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ இந்த ஸ்டார்டிங்ல வந்து வச்சுட்டு நீங்க PSVMனு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு சஜஷன் வந்து வராது. சஜஷன் வரல அப்படின்னா உங்க சிஸ்டம்ல ஒரு டேப் அடிச்சுட்டு ஸோ PSVM நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த சஜஷன் வந்து வரும். இது எல்லாமே வந்துட்டு இன்டெலிஜேவோட ஷார்ட்கட்ஸ். ஓகேவா? ஸோ லைக் எதுக்காண்டி இந்த மெயின் மெத்தட் கிரியேட் பண்றோம். ஸோ லைக் இதோட டெம்ப்ளேட் வந்து பாத்தீங்கன்னா லைக் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் அந்த மெத்தட் நேம் வந்து மெயின் இருக்கு. ஸோ சம்திங் ஏதோ எழுதியிருக்காங்க. அஸ் ஆஃப் நோ இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மெயின் மெத்தட் ஏன் யூஸ் பண்றோம், எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்றத நம்ம டீட்டெயிலா வந்து நம்ம டிஸ்கஸ் வந்து நம்ம வந்து பண்ணலாம். இப்போ இந்த மெயின் மெத்தடை நம்ம ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா இந்த பக்கத்துல வந்து இந்த பிளே பட்டன் மாதிரி எனேபிள் ஆயிருக்கு. அதுதான் வந்து நம்ம ரன் பட்டன். அப்போ வந்து ஒரு ஜாவா ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த மெயின் மெத்தட் வந்து நம்மளுக்கு இருக்கணும். இந்த மெத்தட் நேம் நான் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணாலும் இங்க பாத்தீங்கன்னா இப்போ மெயினுக்கு பதிலாக நான் டபுள் ஆட் பண்றேன் அப்படின்னா இந்த ரன் பட்டன் வந்து நம்மளுக்கு டிசேபிள் ஆயிரும். அப்போ ஒரு ப்ரோக்ராமை வந்து ரன் பண்ணணும் அப்படின்னா இந்த மெயின் மெத்தட் இருக்கணும். அப்போ மெயின் மெத்தட் எப்படி கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா ஸோ PSVM அப்படின்னு நம்ம வந்து கிளிக் பண்ணிட்டு என்டர் கொடுத்தோம் அப்படின்னா மெயின் மெத்தட் இருக்கும். இந்த மெத்தடுக்குள்ள தான் நம்ம வந்து கோடிங் வந்து நம்ம வந்து எழுதுவோம். ஓகேவா? ஸோ இது கீழே நம்ம வந்து என் நம்பர் ஆஃப் மெத்தட்ஸ் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணலாம். அதெல்லாம் நம்ம வந்து ஃபர்தர் செஷன்ல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி சொன்னதான் எ பேக்கேஜ் கேன் கண்டெயின் எ ப்ராஜெக்ட் கேன் கண்டெயின் multiple packages, a package can contain multiple classes, a class can contain multiple methods. So like அப்போ அந்த பர்டிகுலர் கிளாஸை வந்து நம்ம ரன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்மளுக்கு மெயின் மெத்தட் தேவை. இப்போ நம்ம இந்த லேர்ன் மோர் அப்படின்ற அந்த கிளாஸை வந்து ரன் பண்ண முடியும். இப்போ இந்த டெமோ கிளாஸை வந்து நான் ரன் பண்ணணும் அப்படின்னா ஆப்வியஸா வந்து நான் இந்த டெமோ கிளாஸ்க்குள்ளேயும் நான் வந்து ஒரு மெயின் மெத்தட் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ PSVMனு கொடுத்து என்டர் பண்ணேன் அப்படின்னா அந்த மெயின் மெத்தட் வந்து நம்மளுக்கு வந்து ஆட் ஆயிரும். இதுக்குள்ளதான் நம்ம வந்து கோடிங் வந்து நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ அப்போ கோடிங் பண்ண போறோம் அப்படின்னா ஸோ லைக் ஒரு கோடிங்குள்ள நம்ம நியூமரிக்கல் வேல்யூ வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 12 அப்படின்னா வந்து ஒரு 2 நம்பரை ஆட் பண்ண போறேன் அப்படின்னா 12 + 15 நான் வந்து டைப் பண்ணலாம். இப்போ நான் 12 டைப் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல எரர் அடிக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இல்லை நான் வந்து ஏதோ வந்து ஒரு வேர்டை வந்து நான் வந்து டைப் பண்ண போறேன். இப்போ என்னோட நேம் நான் அரவிந்த் அப்படின்னு நான் வந்து டைப் பண்றேன் அப்படின்னா இது ஒரு ரெட் கலர்ல வந்து ஹைலைட் ஆகுது. ஸோ எப்போயாவது நம்மளுக்கு ரெட் கலராவோ இல்லை வந்து கீழே வந்து ரெட்டா வந்து அண்டர்லைன் ஆச்சு அப்படின்னா ஸோ அது வந்து எரர் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம வந்து கோடிங்ல வந்து நம்மளுக்கு எப்பயுமே வந்து எரர் இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு இடத்துல எரர் இருந்துச்சு அப்படின்னா அது எந்த கிளாஸ்ல எரர் இருக்கு, எந்த பேக்கேஜ்ல எரர் இருக்கு, எந்த சப்ஃபோல்டர்ல எரர் இருக்குன்னு எல்லா பக்கமும் எரரா காமிக்கும். ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எந்த ஒரு எரருமே இருக்கக்கூடாது. ஸோ அப்போ இங்க வந்து நம்ம எப்படி வந்து இந்த நியூமரிக்கல் வேல்யூஸை யூஸ் பண்ண போறோம், ஒரு வேர்டை யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஸோ லைக் நம்ம டைரக்டா வந்து டைப் பண்ணா இங்க வந்து நம்மளுக்கு வந்து எரர் வருது. அப்போ நம்ம வந்து ஒரு கோடிங் பண்ண போறோம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு நியூமரிக்கல் வேல்யூஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? நியூமரிக்கல் வேல்யூஸ் இன் த சென்ஸ் எய்தர் வந்து நம்ம வந்து ஒரு ஹோல் நம்பர் யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா நம்ம வந்து டெசிமல் நம்பர் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஹோல் நம்பர் இன் த சென்ஸ் லைக் வந்து நம்ம வந்து 23, 100 இதெல்லாம் ஹோல் நம்பர்னு சொல்லுவோம். டெசிமல் நம்பர் நம்ம டாட் வச்சு கொடுத்தோம் அப்படின்னா அதான் டெசிமல் நம்பர். ஸோ 45.45, ஸோ 1.3, ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து டெசிமல் நம்பர். அப்போ இந்த ஹோல் நம்பர் அண்ட் டெசிமல் நம்பரை வந்து நம்ம கோடிங்குள்ள யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சில கீவேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ ஹோல் நம்பர் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா
ஸோ இன்ட் அப்படின்ற இந்த கீவேர்டு வந்து யூஸ் வந்து பண்ணணும். இதே வந்து டெசிமல் நம்பர் வந்து யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா டபுள் அப்படின்ற ஒரு கீவேர்டு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இது போக நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஸோ ஒரு வேர்டு வந்து நம்ம வந்து டைப் பண்ணலாம். ஸோ இப்போ வேர்டு இந்த சென்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட நேமை நான் என் கோடிங்குள்ளே டைப் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ வேர்டு யூஸ் பண்ணும் போதெல்லாம் இதுக்கு வந்து ஸ்ட்ரிங் அப்படின்ற ஒரு கீவேர்டு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஸ்ட்ரிங்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ் வந்து கேபிட்டல் லெட்டர்ல வந்து கொடுக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னதான். ஸோ ஜாவா வந்து கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ், அந்த ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் லெட்டர்லாம் நம்ம வந்து கரெக்டாக வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இன்ட்டு டபுள்ல வந்து எல்லாமே வந்து லோவர் கேஸ். ஸோ வேறஸ் இந்த ஸ்ட்ரிங் வந்து இது வந்து பாஸ்கல் கேஸ். ஓகேவா? ஸோ எஸ் வந்து நம்மளுக்கு வந்து கேபிட்டல் லெட்டர்ல வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகணும். தென் இது போக வேற என்ன நம்ம வந்து ஒரு கோடிங்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நம்ம வந்து ஒரு சிங்கிள் டிஜிட் இல்லை வந்து ஒரு சிங்கிள் கேரக்டர் இல்லை வந்து ஒரு சிங்கிள் ஸ்பெஷல் கேரக்டர் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதை தான் நம்ம வந்து கேரக்டர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஒரு கோடிங்ல நம்ம கேரக்டர் யூஸ் பண்ணலாம். கேரக்டர் இந்த சென்ஸ் எதர் இப்போ அந்த அட் போட்டேன்னா இது ஒரு கேரக்டர், இல்லை நான் ஜஸ்ட் ஒன்னுன்னு மட்டும் நான் டைப் பண்ணேன்னா இது ஒரு கேரக்டர், இல்லை ஏன்னு மட்டும் டைப் பண்ணேன்னா இது ஒரு கேரக்டர். அப்போ கேரக்டர் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம கேர் அப்படின்ற இந்த கீவேர்டு வந்து நம்ம வந்து யூஸ் வந்து நம்ம வந்து பண்ணணும். அப்போ இந்த இன்ட்டு டபுள் ஸ்ட்ரிங் கேர் இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ விச் வி கால் இட் அஸ் அன் டேட்டா டைப்ஸ் ஆஃப் ஜாவா. அப்போ ஒரு கோடிங் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இனிஷியலா வந்து நம்ம வந்து அந்த டேட்டா டைப்பை வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ லைக் ஃபர்ஸ்ட் திங் நம்ம வந்து அந்த டேட்டா டைப் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு வேரியபிள் நேம் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ வேரியபிள் நேம்னா என்ன அப்படின்னா, ஸோ நம்மளா கொடுக்குற நேம் தான், அதாவது யூசர் ப்ரொவைடட் நேம் தான் நம்மளுக்கு வேரியபிள் நேம். ஓகே, ஸோ யூசர் ப்ரொவைடட் நேம் இஸ் கால்ட் அஸ் அன் வேரியபிள் நேம். தென் நீங்க என்ன வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, உங்க கோடிங்ல யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேல்யூவை ஈக்குவல் டு சிம்பிள் போட்டு அந்த வேல்யூ வந்து அசைன் வந்து பண்ணணும். தென் ஜாவாவை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு லைன் எண்லையும் நம்ம வந்து ஒரு செமிகோலன் வந்து ஆட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 23 அப்படின்னு நான் வந்து டைப் பண்ணணும் அப்படின்னா இதோட டேட்டா டைப் என்ன, இன்ட். அப்போ நான் இன்ட்டு நான் வந்து கொடுத்துட்டு இதுக்கு வந்து ஒரு வேரியபிள் நேம் வந்து கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் நம்பர்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்னு நான் வந்து டைப் பண்றேன். ஸோ இந்த வேரியபிள் நேம் வந்து பியூர்லி யூசர் சாய்ஸ். ஸோ நம்ம கொடுக்கறது தான். ஸோ என்ன வேணாச்சும் கொடுத்துக்கலாம். பட் இந்த வேரியபிள் நேம் கொடுக்கும்போது நம்ம நேமிங் கன்வர்ஷன் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த வேரியபிள் நேம் ஃபாலோஸ் த நேமிங் கன்வர்ஷன் சேம் தட் ஆஃப் த மெத்தட் நேம். ஓகேவா? ஸோ அப்போ வேரியபிள் நேமுக்கும் மெத்தட் நேமுக்கும் சேம் நேமிங் கன்வர்ஷன் கேமல் கேஸ். அதனால தான் அங்கே ஃபர்ஸ்ட் நம்பர்னு எப்படி டைப் பண்ணிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கேமல் கேஸ்ல வந்து டைப் பண்ணியிருப்பேன். தென் ஃபாலோடு பை ஈக்குவல் டு கொடுத்துட்டு அந்த வேல்யூ வந்து நான் வந்து அசைன் வந்து நான் வந்து பண்ணணும். ஸோ லைக் 23 கொடுத்துட்டு அட் த எண்ட்ல வந்து செமிகோலன் வந்து கொடுக்கணும். அப்போ ஒரு பேசிக்கா ஒரு நியூமரிக்கல் வேல்யூவோ டெசிமல் வேல்யூவோ இல்லை ஒரு வேர்டோ ஒரு கேரக்டரோ நம்ம இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம டேட்டா டைப்பை ஸ்பெசிஃபை பண்ணணும். அதுக்குன்னு ஒரு வேரியபிள் நேம் கொடுக்கணும். தென் இதுக்குன்னு ஒரு வேல்யூ, அந்த என்ன வேல்யூ அசைன் பண்ணமோ அந்த வேல்யூ வந்து அசைன் பண்ணணும். ஸோ இதுல ஒரு பாயிண்ட் வந்து நம்ம எப்பயுமே வந்து ஞாபகம் வச்சுக்கணும், லைக் வேரியபிள் ஹோல்ஸ் த வேல்யூ அப்படின்னு. ஸோ லைக் வேரியபிள் ஹோல்ஸ் த வேல்யூனா என்ன மீனிங் அப்படின்னா, ஸோ இங்கே வேரியபிள் நேம் என்னது ஃபர்ஸ்ட் நம்பர். இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்ற இந்த வேரியபிள்குள்ள இந்த 23 வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். அப்போ இந்த வேரியபிளை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஃபர்ஸ்ட் லைன் அந்த கோடிங் வந்து எழுதுறேன். இப்போ டேட்டா டைப் வந்து யூஸ் பண்றேன் இன்ட். ஸோ இப்போ இதுக்கு வந்து ஒரு வேரியபிள் நேம் கொடுக்குறேன் லைக் ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் ஈக்குவல் டு ஜஸ்ட் இப்போ 50 அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ எனக்கு எந்த எரர் அடிக்காது. இப்போ நான் இன்னொரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, அதாவது இன்னொரு நியூமரிக்கல் வேல்யூ வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ லைக் நான் வந்து அகெயின் அந்த டேட்டா டைப்பை ஸ்பெசிஃபை பண்ணி இங்க வேரியபிள் நேம் கொடுக்கணும். ஸோ இங்க வந்து இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம கொடுக்குற வேரியபிள் நேம் வந்து யூனிக்கா இருக்கணும். ஓகேவா? ஸோ யூனிக் இந்த சென்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ இங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். மறுபடியும் நான் ஃபர்ஸ்ட் நம்பர்னு கொடுத்தேன் அப்படின்னா
எனக்கு வந்து எரர் அடிக்கும். இங்க மவுஸை வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன காமிக்குது அப்படின்னா வேரியபிள் ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் ஆல்ரெடி டிஃபைன்ட் இன் ஸ்கோப். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணதை வந்து திருப்பி வந்து யூஸ் பண்ணக்கூடாது, புதுசாக தான் ஒரு வேரியபிள் நேம் வந்து கொடுக்கணும். ஸோ வேரியபிள் நேம் வந்து யூனிக்காக இருக்கணும். இது யூசர் ப்ரொவைடர் நேமாக இருந்தாலும் நீங்கள் ப்ரொவைட் பண்ணும்போது யூனிக்காக வந்து கொடுக்கணும். ஸோ அப்போ இங்கே வந்து நம்மளுக்கு வந்து இதை ஃபர்ஸ்ட் நம்பர்னு கொடுத்துட்றோம், இங்கே வந்து செகண்ட் நம்பர் நம்ம வந்து கொடுத்தாச்சு. இப்போ வேரியபிள் ஹோல்ஸ் த வேல்யூ நான் வந்து சொன்னேன். அப்போ அந்த வேல்யூவை வந்துட்டு நம்ம அவுட்புட்ல பார்க்கணும். அந்த அவுட்புட் தான் என்ன சொல்லுவாங்கன்னா கன்சோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அவுட்புட்ல பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து பிரிண்ட் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஸோ எப்பெல்லாம் நம்ம வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்றோமோ அப்பெல்லாம் அந்த வேரியபிள்குள்ள இருக்க அந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ அதை பிரிண்ட் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கு ஷார்ட்கட் வந்துட்டு எஸ் அவுட். ஓகே, ஸோ லைக் இந்த இடத்துல நான் ஜஸ்ட் எஸ் அவுட் அப்படின்னு நான் டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்தேன் அப்படின்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் அப்படின்றது நம்மளுக்கு வந்து ஆட் ஆகும். இதுக்குள்ளதான் நம்ம அந்த வேரியபிளை வந்து பாஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேரியபிளை வந்து நான் ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்னு நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா இங்கே நம்ம சஜஷன்லேயே காமிக்கும். ஸோ இன்டெலிஜேயோட அட்வான்டேஜே அதுதான். நம்ம பார்ஷியலா டைப் பண்ணாலே இங்க வந்து சஜஷன்ல வந்து காமிக்கும். ஸோ வீணா அந்த நம்மளுக்கு வந்து வேரியபிள். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்ற வேரியபிளை வந்து நம்ம இதுக்குள்ள பாஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ வேரியபிள் ஹோல்ஸ் த வேல்யூ. இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து எப்படி ரன் பண்ணலாம் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா ரன் பட்டனை வந்து நான் வந்து கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து எனக்கு வந்து எக்ஸிக்யூட் வந்து ஆகும். ஓகேவா, ஸோ இங்க அவுட்புட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து 50 அப்படின்னு எனக்கு வந்து வந்திருக்கு. ஸோ அப்போ அது மீனிங் என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து கன்சோல்ல வந்து நான் அவுட்புட் வந்து பிரிண்ட் பண்றோம். எதனால 50 வந்து பிரிண்ட் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம வேரியபிள் நேம் தான் பாஸ் பண்றோம், பட் அதோட வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ ஆல்ரெடி சொன்ன பாயிண்ட் தான் வேரியபிள் ஹோல்ஸ் த வேல்யூ. இப்போ செகண்ட் நம்பரை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஸோ இங்கேயும் நான் வந்து இன்னொரு சிஸ் அவுட் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிட்டு ஓகேவா எஸ் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து ஆட் ஆகும். இங்க வந்து நம்ம வந்து செகண்ட் நம்பரை வந்து பாஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 2 அவுட்புட் வந்து எனக்கு வரும். ஸோ அதாவது எனக்கு 50 எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும், தென் வந்து 100 எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ எதனால வந்து 2 பிரிண்ட் ஆயிருக்கு அப்படின்னா பிகாஸ் வேரியபிள் ஹோல்ஸ் த வேல்யூ. அப்போ நம்ம வந்து ஒரு நியூமரிக்கல் வேல்யூ யூஸ் பண்ணணும் அப்படின்னா இன்டீஜர் அப்படின்ற அந்த டேட்டா டைப் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இதான் இன்ட் தான் இன்டீஜர்னு சொல்லுவாங்க. இப்போ இதை வந்து நான் 50.55 வச்சேன் அப்படின்னா எனக்கு வந்து எரர் அடிக்கும். இப்போ இன்டீஜர் டேட்டா டைப்னா அதுல ஹோல் நம்பர் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். அதுல போய் நம்ம டெசிமல் நம்பரை கொடுத்தோம் அப்படின்னா எரர் அடிக்கும். ஸோ இப்போ மவுஸை வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அதுவே காமிக்கும் டபுள்ல வந்து மாத்துங்க அப்படின்னு. அப்போ டெசிமல் நம்பர் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து டபுள் அப்படின்ற இந்த டேட்டா டைப் வந்து யூஸ் பண்ணணும். இதுக்குன்னு ஒரு வேரியபிள் நேம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து நான் 1.1 அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ இந்த லைன்ல எரர் அடிக்காது, ஏன்னா இந்த டெசிமல் வேல்யூ வந்து இந்த டபுள்ல வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டோர் ஆயிரும். இப்போ வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஸோ ஒரு எஸ் அவுட் அப்படின்றத கொடுத்துட்டு இங்க ஏவை வந்து நான் உள்ள பாஸ் பண்ணேன் அப்படின்னா ஸோ இது ஏன்றது வேரியபிள் ஹோல்ஸ் த வேல்யூ. ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு நான் வந்து ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ ஆப்வியஸா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த கன்சோல் அவுட்புட் வந்து எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேவா, இப்போ இதே மாதிரி இப்போ நான் வந்து ஒரு வேர்டு இப்போ என்னோட நேமை வந்து நான் வந்து டைப் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், கோடிங்ல யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு வந்து டேட்டா டைப் ஸ்ட்ரிங்னு சொன்னேன். பட் எப்பயுமே நம்ம வந்து ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணும்போது அந்த வேல்யூ வந்து நம்ம டபுள் கோட்ஸ்ல தான் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஸோ டபுள் கோட்ஸ்ல ப்ரொவைட் பண்ணாலே அது வந்து ஸ்ட்ரிங்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அரவிந்தன் டைப் பண்ணணும் அப்படின்னா ஸோ இங்கே டேட்டா டைப் வந்து யூஸ் பண்ணுறேன் ஸ்ட்ரிங், இதுக்கு வந்து ஒரு வேரியபிள் நேம் கொடுக்குறேன். ஸோ நேம் இஸ் ஈக்குவல் டு இல்லை மை நேம் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ மை நேம் இஸ் ஈக்குவல் டு சம்திங் கொடுத்துட்டு இங்கே டபுள் கோட்ஸில் இங்கே என்னோட நேம் வந்து கொடுக்குறேன். ஜாவா ரூல்ஸ் பிரகாரம் அட் எண்ட்ல வந்து நம்ம வந்து ஒரு செமிகோலன் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இந்த செமிகோலன் வந்து நான் வந்து ஆட் பண்ணிட்டு இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு ரன் பண்ணோம் அப்படின்னா எனக்கு அவுட்புட்ல அரவிந்த் வராது. ஸோ ஏன் வராது அப்படின்னா நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணல. அப்போ அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்றதுக்கு தான் எஸ் அவுட் அப்படின்ற அந்த கீவேர்டை கொடுத்து நம்ம என்டர் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஆட் ஆகும். இதுக்குள்ள அந்த வேரியபிளை வந்து நான் வந்து பாஸ் பண்றேன். இப்போ வேரியபிள் ஹோல்ஸ் த வேல்யூ. இப்போ இந்த ரைட் கிளிக் பண்ணிட்டு இந்த ப்ரோக்ராம் நீங்க எதர் ரைட் கிளிக் பண்ணிட்டு ரன் பண்ணாலும் ஓகே, இல்லை இங்க மேல வந்து பாத்தீங்கன்னா லைன் நம்பர் 5 கிட்ட ரன் பட்டன் இருக்கும், அந்த ரன்னை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த உள்ள ரன் லேர்ன் மோர் டாட் மெயின் இருக்கும். இந்த மெயின்ன்றது என்ன அப்படின்னா மெத்தட், அந்த மெத்தடை தான் ரன் பண்ண போறோம். இப்போ கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் வந்து நம்மளுக்கு வந்து ரன் ஆகும். ஓகேவா, ஸோ இப்போ அவுட்புட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து
கரெக்டான அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. அப்போ ஸ்ட்ரிங்னாலே நம்ம டபுள் கோட்ஸ்ல கொடுக்கணும். நியூமரிக்கல் அண்ட் டெசிமல் வேல்யூ வந்து நம்ம ஸ்ட்ரைட்டா வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். இதே வந்து கேரக்டரா இருந்தா இதை வந்து நம்ம வந்து சிங்கிள் கோட்ஸ்ல தான் நம்ம வந்து கொடுக்கணும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து கேரக்டர் கொடுக்கறதுக்கு கேர் அப்படின்ற இந்த டேட்டா டைப் வந்து யூஸ் பண்ணணும். இதுக்கு வந்து ஒரு வேரியபிள் நேம் பீன் கொடுக்குறேன். ஸோ கேரக்டர்னா என்ன அப்படின்னா லைக் சிங்கிள் கோட்ஸ்ல நம்ம கொடுக்க போறோம். சிங்கிள் டிஜிட் இப்போ நான் வந்து 1 அப்படின்றத நான் கேரக்டர்னு சொல்லலாம். ஏன்றத நான் கேரக்டர்னு சொல்லலாம். அட்டுன்றத கேரக்டர் சொல்லலாம். அதாவது சிங்கிள் டிஜிட், சிங்கிள் அல்பபெட், சிங்கிள் ஸ்பெஷல் கேரக்டர் வந்து கேரக்டர்னு சொல்லலாம். இப்போ நான் வந்து 2 ஸ்பெஷல் கேரக்டர் கொடுக்குறேன் அப்படின்னா அப்போ மோர் தேன் 1 கேரக்டர் இருந்தா இட் வில் பிகேம் அ ஸ்ட்ரிங். அதனால தான் இங்க எரர் அடிக்குது. ஸோ இப்போ இங்க வந்து ஏ அப்படின்றத நான் வந்து இங்க சிங்கிள் கோட்ஸ்குள்ள நான் ஏ அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா இது வந்து ஒரு கேரக்டர், ஏன்னா வந்து சிங்கிள் டிஜிட். இப்போ ஏன்னு கொடுத்தாலும் எனக்கு வந்து எரர் அடிக்கும் பிகாஸ் இட் வில் பிகேம் அ ஸ்ட்ரிங். அப்போ கேரக்டர் இன் த சென்ஸ் நம்மளுக்கு வந்து ஒரு சிங்கிள் டிஜிட் ஆர் சிங்கிள் அல்பபெட்ஸ் ஆர் லைக் சிங்கிள் ஸ்பெஷல் கேரக்டர். இப்போ நான் 1ன்னு கொடுத்தா கூட இருக்கிற கேரக்டர் தான். ஆனால் 1 கொடுத்தேன் அப்படின்னா இது வந்து எரர் அடிக்கும். அப்போ அந்த சிங்கிள் திங்கை தான் நம்ம வந்து கேரக்டர்னு சொல்லுவோம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேரக்டர் வந்து டாலர் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். இப்போ அந்த கேரக்டரை வந்து எப்பயுமே வந்து சிங்கிள் கோட்ஸ்ல வந்து ஸ்டோர் பண்ணுவோம். இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஸோ இங்கே வந்து எஸ் அவுட்ல நான் வந்து பி அப்படின்றத நான் வந்து பிரிண்ட் பண்றேன். ஓகேவா? ஸோ இங்க வந்து இப்போ நான் இங்க டபுள்ல வந்து ஆல்ரெடி ஏன்னு ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துருக்கேன். இப்போ இங்கேயே நான் வந்து ஏன்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து எரர் அடிக்கும். ஸோ ஏன்னா நம்மளுக்கு ஏ இஸ் ஆல்ரெடி டிஃபைன்ட் இன் த ஸ்கோப். ஸோ வேரியபிள் நேம் வந்து நம்மளுக்கு வந்து யூனிக்கா வந்து நம்மளுக்கு வந்து இருக்கணும். இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து நான் ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ எனக்கு வந்து அந்த ஸ்பெஷல் கேரக்டர் எனக்கு வந்து பிரிண்ட் ஆயிரும். அப்போ நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம்ல வந்து இஃப் யூ நீட் டு யூஸ் த numerical value which is nothing but the whole number or decimal number or a character or a string, so like we should use the appropriate data type. So the data type வந்து specify பண்ணிட்டு then we need to provide the variable name. So the rules வந்துட்டு variable name is nothing but it's purely user provided name. So the name provided by the programmer is called as a variable name. So whenever the user provides the name, so it should follow the coding standard, which is nothing but variable name should be like kind of an camel case. And whenever we provide the variable name, so the variable name should be unique. And post that like we are assigning the value. And one more point like we need to remember here is like variable holds the value. So whenever we try to print the variable, the appropriate value will be printed in the console. And in order to add the print statement, like we'll be using the shortcut called as an yes out. And in case like if we need to create a main method, like we need to add the PSVM. So without main method, like we can't run the coding. So there are few reasons behind it, so that which we can discuss in the upcoming classes.